ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கிராப் வந்து 1 kg எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து உப்பு மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், கரையாமல் இருக்கணுங்கிறதுக்காக. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானோன்னா கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 ஆனியனை நல்லா பெருசாக ஓரளவுக்கு அரிஞ்சு வச்சுருக்கேன். ஆனியனை சேர்த்தாச்சு, இதை நல்லா வதக்கிக்கலாம். நான் ஒரு பூண்டு 7-8 பல்ல எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் இடித்து சேர்த்துக்கலாம். நான் பூண்டு கூடவே வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து இடிச்சுக்கலாம். ஆனியன் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம இடித்து வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். நான் நல்லா இந்த அளவுக்கு இடித்து எடுத்துருக்கேன். இப்போ இதை வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது போல் வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம அதை வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்துருக்கிறதுனால உரப்புக்காக நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம நண்டுலேயே ஆல்ரெடி போட்டு கொஞ்சம் வேக வச்சதுனால ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 மூடி தேங்காயில், ஒரு பெரிய 1/2 மூடி தேங்காயில் நான் 1/4 மூடி அளவுக்கு நான் தேங்காவை எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அடி பிடிக்கிறதுனால நான் ஒரு 3 மினிட்ஸ்லேயே இதை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இந்த கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா நண்டு, இதில் ஆல்ரெடி நண்டு நார்மலாகவே தண்ணி விடும். நான் வந்து இதில் 1/4 டம்ளர் போல் தண்ணி ஊற்றி அதை நான் வேக வச்சுருந்தேன். அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் நண்டையும் ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டோம் ஒரு தடவை. இதில் இந்தளவு தண்ணி இருக்குது. இப்போது இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஆல்ரெடி வேக வச்சுட்டேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த இதில் ஊறுனுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் மூடி போட்டு வைக்க போகிறேன். கொஞ்ச நாள் மூடி போட்டு இதை வச்சுக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்தால் போதும். அடுப்பு அது மாதிரி ஸ்பீடாகவே வச்சுக்கலாம். ஏன்னா அடுப்பு ஸ்பீடாக இருந்தால் தான் தண்ணியெல்லாம் சுண்டுறதுக்கும் அது கொஞ்சம் நாளே ஊறுறதுக்கும் நல்லாயிருக்கும். அப்பப்போ ஆனால் திறந்து பார்த்துக்கோங்க. இடையில இது போல் ஓப்பன் பண்ணி நம்ம கலரி விட்டுக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அவ்வளோதான், அந்த கிராப் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு எடுத்துக்கலாம். பட் ஆனால் நான் கொஞ்சம் கிரேவியாக தான் வச்சுருக்கேன், சாதத்தில் போட்டு சாப்பிட்லான்றதுனால.
இன்னும் உங்களுக்கு கிரேவி அதிகமாக தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் அப்புறம் நம்ம யூஸ் பண்ண மசாலாலாம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. மிளகு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிரேவியாக இருக்கும். எனக்கு இதுவே போதுமான அளவு இருந்துச்சு. நான் ஒரு 2 ஆனியன், ஒரு டொமேட்டோ, அது இல்லாமல் கொஞ்சம் ஒரு அரை மூடி தேங்காய் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே ஓரளவு கிரேவி இருக்குது, ஒரு ஆள் சாப்பிட்லாம். சூப்பரான கிராஃப்ட் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடைய ரெசிபி எப்படின்னு இருந்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.